இருக்கும். See, today I'm going to tell you one secret about your success. ஓகே, நிறைய பேருக்கு உடனே இம்மிடியேட்டா ஒரு சக்சஸை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னே தெரியாது. அதை விட அதிகப்படியான டைமை கொடுக்குறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், என்ன ரீசன்னே தெரியல, அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கேனே, ஃபெயிலியரையே பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பீங்க இல்லையா? ஐ டெல் யூ கரெக்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, சக்சஸ் இஸ் அ ஜேர்னி, நாட் அ டெஸ்டினேஷன். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு வெற்றி வந்ததும் அது கொடுக்கக்கூடிய போதை இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்ச நாள் நம்மளை அப்படியே தெரிய வைக்கும். ஓகே, நம்ம வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டோம், அதுதான் அதுக்கு காரணம். வெற்றி நாம் செல்லக்கூடிய இலக்கு கிடையாது. ஓகே, நம்ம இதை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. இட்ஸ் அ ஜேர்னி. ஓகே, நம்ம இன்னும் போகக்கூடிய தூரங்கள் நிறைய இருக்கு. அதனால ஒரு சக்சஸை பார்த்துட்டு அப்படியே கொண்டாடி தீர்க்க கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நன்றி.